நம்ம கையல் மூர்த்தியை சீக்கிரமாக காப்பாற்றிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கயலும் எலியிலும் வந்து போதுன்னா மூர்த்தியை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அடுத்ததாக நம்ம அணுவுக்கு வந்து போதுன்னா மிகப்பெரிய பிரச்சனை, அணுவுக்கு ஆபத்து, அணு வந்து போதுன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்படி இப்படின்ற மாதிரி விஷயம் தெரிஞ்ச உடனே இங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கையிலும் எலியிலும் இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்ம கையலுக்கு வந்து போதுன்னா ஃபோன் வர ஆரம்பிச்சிருது. அதாவது யார் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செலிபிரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து போதுன்னா ஃபோன் பண்ணி விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதாவது இப்போ தான் அவங்களே யோசிச்சாங்க, நம்ம மூர்த்திக்கு என்ன இருக்கும் ஏதாக இருக்கும், என்னைக்கு கடைசியாக பார்த்தோம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு அடுத்து தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் ஒர்க் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்து விசாரிக்கிறாங்க. மூர்த்தி உங்களுக்கு தெரியுமா, அவர் இங்கே வந்தாரா அப்படிங்கிற மாதிரி கடைசியாக ஒரு சின்ன ஒரு க்ளூ கிடச்சிருக்கு. அதாவது மூர்த்தி இங்கே வந்தது நிஜம், அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு கொடுத்ததும் நிஜம், இங்கே ஒரு சாப்பாடு கேரியர் மட்டும் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுக்கும்போது இது மூர்த்தி கொண்டு வந்த அந்த லஞ்ச் பேக் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா நம்ம மூர்த்தியோட துணி, அதாவது ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை பார்த்துட்டு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அது ஏதோ நார்மலான ஷர்ட்டு அப்படின்ற மாதிரி நினச்சி தான் போனாங்க. ஆனால் கடைசியில் இது அன்னைக்கு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி போட்டிருந்த ட்ரெஸ் ஆச்சு, இது எப்படி இங்கே அப்படின்ற மாதிரி பயங்கர அதிர்ச்சியோடு இருக்காங்க. இப்போது மூர்த்தியை காப்பாற்ற வேண்டிய கரெக்டான நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வேறு ஆப்ஷன் கிடையாது. ஒரு வேளை ரூம்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம மூர்த்தி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்துட்டு பயங்கரமாக கதறிட்டு இருக்காரு, எப்படியாச்சும் இங்கிறது தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாமே நம்ம மூர்த்திக்கு சாதகமாக நடந்துகிட்ருக்கு. அதுவும் கையிலையும் எலிலையும் ஒரு ரவுடி வந்து பார்த்தீங்கன்னா அதே பில்டிங்கு கொண்டு வந்து விட்டாங்க. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சத்தம்னு சொல்லிட்டு ஒழுங்காக பார்த்துருந்தாங்க அப்படின்னா மூர்த்தியை அப்போவே காப்பாற்றிருக்கலாம். இப்போது அந்த ஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இங்கே வந்துச்சு, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அதிர்ச்சியில் இருக்காங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கையலுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் கொஞ்சம் இங்கே வர முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு அந்த பில்டிங்கு நடக்கிற, அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர சொல்கிறாங்க. என்னாச்சு மேடம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அண்ணன் இங்கே தான் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்க இங்கே வந்ததுக்கப்புறமா விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதாவது அன்றைக்கி எனக்கு பர்த்டே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய சாப்பாடெலாம் செஞ்சு வச்சு, பிரியாணிலாம் செஞ்சு வச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணாங்க, எனக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டை கொண்டு போய் இங்கே தான் கொடுத்துட்டு வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இப்போ கையில் வந்து திருத்துன்னு முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இங்கே தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் மூர்த்தி எங்கே போனாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியல உங்கள் அண்ணன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் திருத்துன்னு இப்போ எல்லாருமே முடிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம கையில் இருந்துட்டு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் எல்லாத்தையுமே செக் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, இல்லை கையல் இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த ஷர்ட்டை நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது அந்த மேடமும் சொல்கிறாங்க, இங்கே தான் இருந்துச்சு, இந்த கம்பி மேலே தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அதை பார்த்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அதிர்ச்சி. அப்போது மூர்த்தி ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா இதே பில்டிங்கில் எதனா ஒரு ரூமில் மாட்டிக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது, அன்றைக்கி நம்ம இங்கே வரும்போது கூட, அதாவது இப்போ தேடி வரும்போது கூட அங்கே ஒரு சத்தம் கேட்டுச்சுல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த ஃப்ளோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா மூர்த்தியை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆரம்பத்தில் இங்கேருந்து எங்கே போயிருப்பார் அப்படின்ற மாதிரி தான் யோசித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சில ஆதாரங்கள்லாம் கிடைக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனு மேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் கிடைக்காதனால அப்போ அதை வச்சு ட்ரை பண்ணாங்க, முடியல, அதுவும் கீழே விழுந்துருச்சு. இப்போது ஷர்ட்டு, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தக்கரை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமையும் தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா வேறு வழி கிடையாது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாத கணக்கில் அது உள்ளே இருந்திருக்காரு போல். ஏன்னா அவங்க சொன்னதே லாஸ்ட் மந்த் 15th அன்றைக்கி தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கிட்டத்தட்ட 15 நாள் முடிஞ்சு அத்தனை நாளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளேயே வந்து நம்ம மூர்த்தி இருந்துகிட்ருக்காரு அப்படின்றது ஒரு ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தால் எப்படின்னாலும் தப்பிச்சிருக்கலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் மூர்த்தி அதுக்குள்ளேயே இருந்துகிட்ருக்காரு. அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கயல் எழில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோனியா அகர்வால், இவங்க எல்லாருமே நேராக உள்ளே போய் நம்ம மூர்த்தி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சி அவங்கள காப்பாற்றிடுறாங்க. இப்போது நம்ம மூர்த்தியை பார்த்த உடனே வந்து அதாவது அந்த டைமில் மூர்த்தி மயக்கம் போட்டு கீழே வந்திருக்காரு. அதை பார்த்த உடனே செம்ம ஷாக்கு. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் ஓடி போய் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி கதறலே ஆரம்பிச்சுறாங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத மூர்த்தி, உன்னை காப்பாற்றியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்ததாக ஹாஸ்பிட்டலெலாம் போயிட்டு நம்ம மூர்த்தியோட உடல்நிலையெல்லாம் சரி பண்ணிவிட்டு சட்டை பேண்ட்டு இது எல்லாத்தையும் வாங்கி போட்டு மாட்டிட்டு அடுத்தது
தான் வந்து பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சாங்க. அதாவது அனுவோட நிலைமை நம்ம கயல் வந்தால் மட்டும் மாறாது. நம்ம மூர்த்தி வந்து நான் வந்துட்டேம்மா உன்னோட அப்பா வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அணுக்கிட்ட சொன்னாதான் அணுவோட காதில் அது விழுந்தாதான் அணுவோட ஹெல்த் கண்டிஷன் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா குணமாகும் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்ருக்கு. இப்போது கயல் போய் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் அவங்க போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்ததுக்கப்புறமா நம்ம மூர்த்தி கிடைச்சது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் மூர்த்தியோட வரோம், மூர்த்தியை கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நான் வீட்டில் வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. வீட்டில் எல்லாருமே ரெடியாக காத்துட்ருக்காங்க. ஆரத்தி எடுத்து கரைச்சி வச்சு அதாவது மிகப்பெரிய கண்டத்துலேருந்து தான் மூர்த்தி தப்பிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கப்புறமா எல்லாருமே அந்த கடவுளை வேண்டிட்டு இப்போ ஆரத்தி எடுத்து வச்சு ரெடியாக நின்றுட்டுருக்காங்க. அணுவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தன்னோட அப்பா வரப்போகிறாரு அப்படின்னு ஒன்று அணுக்கும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் ஆகிட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலையும் சரியாயிடுச்சு. அதனால் இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம சோனியா அகர்வால், அதுக்கப்புறம் கயல், எழில் இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து நம்ம மூர்த்தியை கொண்டு போய் எல்லாரும் முன்னாடியும் நிறுத்துறாங்க. எல்லாருக்குமே பயங்கரமான சந்தோஷம். எப்படியோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏற்கனவே இந்த தாலி அறுந்த விஷயத்தில் இன்னும் மற்ற விஷயத்தில் எல்லாத்துலேயுமே எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அதாவது மூர்த்தி உயிரோடு தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரோட மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தோணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தியை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினது அந்த கடவுளாக இல்லையான்னு சொல்லிட்டு வந்து தெரியல, கயல் தான் நிறுத்திருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம தனம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கயலை கட்டி பிடிச்சி கதறி ஆரம்பிச்சுறாங்க. நீ உன் அண்ணனுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்க, ஆனால் இதுக்கு முன்னாடி நான் உன்னையே தப்பாக பேசியிருக்கேன், என்னை மன்னிச்சிரு கயல், இப்போது என்னோட உயிரியை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து எங்கிட்ட ஒப்படைச்சிருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக கதறி ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு டைமில் அண்ணி எதுக்கும் கவலைப்படாதீங்க, அதான் அண்ணன் வந்துட்டார்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை, அமைதியாக இருங்க, எல்லாருமே நல்லதாகவே நடக்கும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் என் அண்ணன் தான், அதாவது மூர்த்தி உங்கள் புருஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலாளி, ஓகே தானே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம தனம் இருந்துட்டு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க, இந்த குடும்பத்துக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது சோனியா அகர்வால் வந்திருக்காங்க, அவங்களும் ஏதாச்சும் பேசணும் இல்லையா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க மூர்த்தி ரொம்ப நல்லவர், அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாங்க, பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குடும்பத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் நான் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போது சோனியா அகர்வால் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம மூர்த்தியும் வந்துட்டு மேடம் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது சமைச்சு தரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நம்ம மூர்த்தி வந்ததில். அதே மாதிரி கயல் இருந்துட்டு இங்கே பாரு மூர்த்தி, இதுக்கப்புறம் அங்கே வேலைக்கு போகிறேன் இங்கே வேலைக்கு போகிறேன்லாம் நீ போகக்கூடாது, இப்போ நீ ஒரு ஹோட்டலுக்கு முதலாளி, அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஹோட்டலை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றுறதுன்ற ஒரு வழியை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் மூர்த்தியை பற்றி கவலையப்படாதீங்க, மூர்த்தியோட கைப்பக்குவத்தை நான் எப்பயோ பார்த்துட்டேன், அப்படி இருக்கும்போது மூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவாங்க, இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களே முன் வந்து நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம எழிலுக்கு வேறு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்காகவும் பணம் கொடுக்குறதா நம்ம அந்த செலிபிரிட்டி மேடம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.